வணக்கம் மக்களே. வாழ்க்கையில வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்கும். வெற்றி பெறணுன்ற ஆசை இருக்கும். ஆனா, அதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் இல்லாம நீங்க வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. நீங்க எந்த துறையில வேணா இருக்கலாம். ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா வேலை செய்றவங்களா இருக்கலாம். எந்த துறையில நீங்க இருந்தாலும், ஹார்ட் ஒர்க் தான் வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஏன் வந்துட்டு உங்க துறையில இல்ல எதுல பார்த்தேன்னாலும், சில பேர் ஒண்டி ஜெயிச்சு வின் பண்ணுவாங்க, வெற்றி பெறுவாங்க. அதற்கான முக்கியமான காரணம் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் ஒண்டி தான். ஹார்ட் ஒர்க் இல்லாம எதுவும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி ஷார்ட்கட் மூலியமா, இல்ல லக் மூலியமா வந்துட்டு சில பேர் ஜெயிப்பாங்க. ஏன் நம்மளால ஒண்டி அது மாரி நமக்கு ஒண்டி அந்த லக் இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா, அது மாரி லக்ல கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் நிலைக்காது. ஹார்ட் ஒர்க் தான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க டெய்லி அதுக்கான முயற்சிய நீங்க ஈடுபட்டு நீங்க ஜெயிக்கிறது தான் வந்துட்டு நிலைத்து நிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஹார்ட் ஒர்க் பத்தி தான். சரி, இப்போ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க ஒரு நீங்க பண்ற வேலையில வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு பேசிக் திங்கு. ஸோ நீங்க பிடிக்காம நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பா அதில வந்துட்டு ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்காது. நீங்க விரும்பி பண்ண மாட்டீங்க. ஸோ அதில உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் வந்துட்டு நீங்க வந்துட்டு செலுத்த மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க பண்ற வேலைய நீங்க பிடித்து பண்ணுங்க. பிடித்து பண்ணாலே வந்துட்டு அதில கண்டிப்பாக நீங்க ஹார்ட் ஒர்க் வந்து 100% எஃபோர்ட் போடுவீங்க. போட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க அதில ஜெயிப்பீங்க. ஸோ அதுதான் நம்பர் 1 பிடித்து பண்ணுங்க உங்க வேலைய. செகண்ட் வந்துட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு இப்ப இந்த உங்க வேலை செய்றீங்கன்னா, நீங்க வந்துட்டு அதில ஒரு எவ்வளோ கோலோ, அந்த கோல் வந்துட்டு ஒரு செட் பண்ணிக்கோங்க. நீ இவ்வளோ அச்சீவ் பண்ண போறோம்னு. அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தினசரி அதற்கான எஃபோர்ட் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க போட்டீங்கன்னா வந்துட்டு, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு கண்டிப்பாக அதில வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, கண்டிப்பாக உங்களுடைய கோல வந்துட்டு கண்டிப்பாக அடைவீர்கள். ஸோ கன்சிஸ்டன்ட்டா டெய்லி உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு சிறிய சிறிய அடிகளாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய இலக்கை வந்து கண்டிப்பாக அடைவீர்கள். பிடித்து செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கோல் வச்சு பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைவீங்க. தேர்ட் வந்துட்டு அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் தினசரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். யாராவது உங்களை பார்த்து முடியாது, நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுற வேலையில் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கும். ஸோ அவங்க பேச்சை யார் பேச்சும் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுடைய கோலு உங்களுடைய முயற்சியை நோக்கி நீங்கள் வந்துட்டு நீங்கள் தினசரி முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு கோலை வந்து கண்டிப்பாக அடைய முடியும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முயற்சியில் ஜெயிப்பீங்க. அதற்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்யும்போது நீங்கள் வந்துட்டு தோல்வி அடையலாம். ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு வரலாம். ஸோ ஃபெயிலியரை கண்டு துவண்டு போகாதீங்க. ஃபெயிலியர் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஒரு பாடம் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கத்துக்குவோம். இன்னைக்கு ஏன் தோக்குறோம் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே முயற்சி செய்யும்போது, உங்களுக்கு வந்துட்டு அந்த தோல்வியிலேருந்து நீங்க வெற்றிய நோக்கி போறதுக்கு ஒரு முக்கியமான படிக்கல்லா அமையும். ஸோ நீங்க தோல்வி வந்ததுன்னா வந்துட்டு தோத்துட்டோமே! என்னடா இப்படி ஆயிடுச்சு? அப்படின்றத மாரி மனநிலைக்கு போகாதீங்க. அத வந்துட்டு ஒரு பாடமா எடுத்து அத அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ஃபெயில் ஆனீங்க, நீங்க தோத்து போனீங்கன்னா வந்துட்டு, ஏன் நம்ப தோத்து போனோம்? அப்படின்றத ஃபெயிலியர அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே முயற்சி எடுக்க போம்போது, நீங்க அந்த தவற வந்து செய்யாம நீங்க வந்துட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா வந்துட்டு, வெற்றி நிச்சயம். கோல்ல நீங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ்ங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணுங்க. உங்க மேலேயே நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க வந்துட்டு இப்ப மத்தவங்க முடியாதுன்னு சொன்னா வந்துட்டு, நான் முடிப்பேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே வந்துட்டு, நீங்க பண்ற வேலையில வந்துட்டு முழு ஹார்ட் ஒர்க் செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாரி, ஹார்ட் ஒர்க் நீங்க வந்துட்டு கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பாக நீங்க பண்ற வேலையில வந்துட்டு நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ, அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மன திருப்தி வருங்க. நம்ப வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அதற்கான பலன் நமக்கு கிடைச்சிருக்குன்றத வந்துட்டு நீங்க அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக உணர்வீங்க. ஸோ, வந்துட்டு அதுவே ஹார்ட் ஒர்க் இல்லாம நீங்க ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ல இல்ல லக்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணாம நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, அது எப்போ வேணா நம்மள விட்டு போயிடும்னு இருக்கும். ஆனா, அதுவே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி
ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் கடைசியில் ஜெயிச்சிங்கன்னா, அந்த அந்த வெற்றி வந்துட்டு உங்களுக்கு சுவையாக இருக்கும், நிலைத்து நிற்கும். ஸோ, அது எப்போவுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இன்றே வந்துட்டு தொடங்குங்க. நீங்க வந்துட்டு என்ன நோக்கி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றீங்களோ, அதற்கான முயற்சியில ஈடுபடுங்க. மனதைரியத்தோட, செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட அத கோல நோக்கி நீங்க டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க. மக்களே, இப்ப நான் சொன்ன மாரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வேலையில வந்து நீங்க ஜெயிச்சீங்கன்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ தட் அது வந்துட்டு அந்த உங்களுடைய கதை வந்துட்டு, உங்களுடைய முயற்சி வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது ஒரு இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் இந்த முயற்சி செஞ்சேன், ஜெயிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா வந்துட்டு, அத வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு பதிவு பண்ணுங்க. ஸோ அத பார்த்து படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.